ஹரி ஓம். ஓம் லோஹிதாக்ஷாய நமஹ. இது 58வது மந்திரத்தினுடைய சப்தம். அக்ஷி என்றால் கண், லோஹிதாக்ஷ என்றால் தாமரையைப் போல சிவந்த கண்களை உடையவன் யாரோ அவனுக்கு பெயர் லோஹிதாக்ஷ என்று பெயர். லோஹிதே அக்ஷிணி யஸ்ய இதி லோஹிதாக்ஷா. யார் ஒருத்தருக்கு சிவந்த கண்கள் எப்பொழுதும் இருக்கின்றதோ. அப்போ இங்கே சிவந்த கண்கள் என்று சொல்லும் பொழுது அந்த கண் ஒளி பொருந்திய கண் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாமரையைப் போல மலர்ந்து இருக்கக்கூடிய கண் என்றால் பக்தர்களுடைய துன்பங்களையெல்லாம் நீக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடிய கண். நம் எல்லோருக்கும் அந்த கண்ணை பார்க்கின்ற நேரத்திலே துன்பம் மட்டும் நீங்குவது அல்ல, நம்முடைய மனம் ஆனந்தப்படவும் செய்கின்றது. அந்த கண்கள் நம்முடைய பாபத்தை எல்லாம் பஸ்மம் செய்து நம்முடைய அறியாமையை நீக்கி நயன தீட்சை என்று சொல்லக்கூடிய கண்களின் மூலமாகவே நமக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆனந்தத்தை அருளக்கூடிய அந்த கண்ணாக, சிவந்த கண்ணாக, எப்படி அக்னியானது சிவந்து இருக்கிறதோ, சூரியனானவன் சிறப்பு நிறத்தில் இருக்கிறாரோ, அதே போல பரமாத்மாவுடைய கண்கள் தூய புனித சிவந்த கண்களாக நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய லோகிதாக்ஷனாக இருக்கின்றார். ஹரி ஓம்.